எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? அப்போ வந்து செஃப்பா இருந்தாரு. பார்ட் டைம் செஃப், ஃபுல் டைம் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. as I told before, even my mom drinks. பார்த்தாங்களா? ஃபயர் பார்த்தாங்களா அம்மா அப்பா? இல்ல, அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஓகே. எப்போ? அப்போ வந்து நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து ஒரு மாசத்துலயே வந்து இறந்துட்டாரு. எனக்கு இருந்து வருத்தம் இருந்தது. எங்க அம்மா கிட்ட சொன்ன, அம்மா லோக்கல் சரக்கு அடிக்காதம்மா, நான் உங்க வீட்டுல வந்து ஃபாரின் சரக்கோட பார் செட்டப் பண்ணி தரேன், கூட்ட கேஸ் ஆயிடும் அப்படின்னு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஒரு நாளைக்கு 200 ரூபாய் எனக்கு வீட்டில் நான் வந்து கொடுத்தாதான் என் வீட்டில் சோறே போடுவாங்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஆக்சுவலா? எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா வந்து செஃப்பா இருந்தாரு. பார்ட் டைம் செஃப், ஃபுல் டைம் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. as I told before, even my mom drinks. அம்மா ஹோட்டல்ல சப்பாத்தி 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 சப்பாத்தி போய் முட்டை பாயில் பண்ணி கொடுத்துருவாங்க. அது சாப்பிடும் போது கொமட்டும், பயங்கரமா கொமட்டும், சாப்பிட முடியாது, கண்ணில் தண்ணி வரும். அப்படி உங்களுக்கு அம்மா அப்பா காட்டாத ஒரு அன்பு கொடுத்தது யார்? I had a girlfriend. நான் ஸ்கூல் படிக்கும் போது என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். அப்பா ஒரு பக்கம் மட்டை, அம்மா ஒரு பக்கம் சரக்கு. இது வரைக்கும் அவரை பார்க்கல நான் நேரில். It took me some time to realize, okay, she left me just because of my family. எல்லாரும் பிக் பாஸ் செய்யும்போது ஃபேமிலி வந்து ஸ்டேஜில் யாராவது ஏறுவாங்க. நான் அல்டிமேட் வின் பண்ண பார்த்தீங்களா, நான் மட்டும் தனியாக இருந்தேன். ஸோ அந்த வருத்தம் வந்து I have to shoot pictures in underwear and all. ஆமாம், நீங்கள் டிஎம் ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து டிக் பிக்சர் இருக்கும். நான் 12th வந்து படிச்சுட்டு இருக்கேன், கைடு வச்சு படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா சரக்கு அடிச்சுட்டு வந்து இது அந்த புக்கை கிழிச்சு போட்டார். எனக்கும் வந்துச்சு. எஸ், ஐ ஹிட் மை டேட். தோசை சொல்லுவாங்கள்ல, தவா நாட் கரண்டி, அதை வச்சு அடிச்சிட்டார். ஆமாம், 8 தையல் எனக்கு. Writing a autobiography about yourself. What you would name it? Product of failure. அடிக்கிற வெயில்ல நானே இப்படிதான் இருக்க வேண்டியது, ஆனா அவர் எப்பவுமே இப்படிதான் இருப்பாரு. ஸோ வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுடைய அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், இந்த ஆக்சசரிஸ் ஸோ எல்லாமே வந்து ஒரு மாதிரி எப்பவுமே யூ மெயின்டைன் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் பணக்கார வீட்டு பையன் போல் அந்த பையன், இல்லை ஒரு மாதிரி சீன் போடுவார் போல். இந்த மாதிரி லைக் நம்ம ட்ரெஸ்ஸிங்கை வச்சே நம்மளை ஜட்ஜ் பண்ணுற ஒரு சொசைட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ ஹவு டு யூ see this? அது சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா, நான் 18 வயசில் மாடலிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே மாடலிங்னா என்னன்னே வந்து அப்போ ஒரு பெரிய ஒரு புரிதல் கிடையாது இங்கே சென்னையில். எப்படி இருந்ததுன்னா, நான் இப்போ பார்த்தீங்கன்னா மாடலிங்னா எங்கேருந்து ஆரம்பித்தேன்னா, ரேம் ஷோலேருந்து ஆரம்பிக்கல, ஃபோட்டோஷூட்லேருந்து ஆரம்பித்தேன். எந்த மாதிரி ஃபோட்டோஷூட்னா, ஒரு நாளைக்கு அமேசானில் பிரிண்ட் மாடல்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ட்ரெஸ்ஸு போட்டு திரும்பி திரும்பி நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு மாற்றினா 50 ரூபா. ஸோ 100 ஷர்ட் ஒரு நாளைக்கு மாற்றணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து 5000 கிடைக்கும். அந்த மாடலில் ஒரு ஷர்ட்டும் போட்டு கிடைக்கும். அது வந்து வெளியே பார்க்க வந்து ஃபேன்சியாகவே மாடல் பார்ப்பாங்க, ஆனால் உள்ள நம்மளுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு டயரிங்கான ஜாப்ன்ட்டு. காலைல 9 o'clock ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங் 9 o'clock வரைக்கும் போகும். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஹெவியாக இருந்தால் போட மாட்டேன், அவ்வளோதான் முடியாது. ரொம்ப சிம்பிள். ரைட் 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 நீட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து பயங்கர டயட்டில் இருப்பீங்க, 6 பேக் வச்சுருப்பீங்க, இது எல்லாம் தெரியும். பட் ஸ்டில் உங்களை வந்து இன்னைக்கு அந்த டயட்லேருந்து ஒரு 50% நாங்கள் விடுவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த ஒரு ஃபுட் இன்டர்வியூவில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பதில்கள் ஒரு அழகாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ரைட். ஓகே. ஹாய். வழக்கமாக நாங்கள் வந்து சிக்கன் 65 தந்தூரி அப்படி சாப்பிடுவோம். உங்களுக்காக அழகாக பாருங்க, இது என்னன்னு சொல்லாமல் போயிட்டார். இதில் நிறைய காய்கறிகள் இருக்கு. நான் சொல்கிறேன். சூப்பர். இது வந்து சிக்கன் சீசர் சாலட், ஆனால் இதில் வந்து சீசர் ட்ரெஸ்ஸிங் இல்லை. அப்போனா இது சீசர் இல்லாத சிக்கன் சாலட். ஆமாம். ஓகே. இட்ஸ் நார்மல் கிரில்டு சிக்கன் சாலட். ஐ ஈட் அட்லீஸ்ட் 1/2 kg வெஜிடபிள் அ டே. ஓகே. என்னோட எல்லா மீல்லையும் வந்து மினிமம் ஒரு 200 grams ஆஃப் வெஜிடபிள் இருக்கும். பிடிச்சி தான் சாப்பிடுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்களே, உடம்புக்காக சாப்பிட வேறு என்ன பண்ணுறது, பிடிக்காத டேஸ்ட்டே இருக்காது. அது
So I started going to gym by the age of 18. அப்போது என்னென்னா எனக்கு ஃபிட்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்மளுக்கு அப்போ அதாவது 10 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு அப்போ ஒரு மித்து இருக்கும். சப்பாத்தி சாப்பிட்ணும், ரைஸ் அவாய்ட் பண்ணணும், சிக்கன் சாப்பிட்ணும், காய்கறி சாப்பிட்ணுன்ட்டு. நான் வந்து அப்போவே வந்து ஐ வாஸ் டூயிங் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சின்னதாக. ஒரு நாளைக்கு 200 எனக்கு வீட்டில் நான் வந்து கொடுத்தா தான் என் வீட்டில் அந்த சோறே போடுவாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான். தட்ஸ் ஏன்னா வீட்டில் காசு இல்லை. ஓகே. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலாக? எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்? அப்போ வந்து செஃப்பாக இருந்தார். பார்ட் டைம் செஃப்பு, ஃபுல் டைம் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தார். சரியா? ஸோ அவருக்கு வந்து அவர் சம்பாதிக்கிறது வந்து அதுக்கே கரெக்டாக இருக்கும். as I told before, even my mom drinks. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து they don't have enough money to spend for my body and all. ஸோ நான் 200 வீட்டில் கொடுத்தா தான் எனக்கு சோறு போடுவாங்க. அம்மா ஹோட்டலில் சப்பாத்தி. அம்மா ஹோட்டல் சப்பாத்தி வந்து ₹1 ₹2 5 சப்பாத்தி. மொத்தம் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஃபுட் வந்து 5 சப்பாத்தி, 1/4 கிலோ சிக்கனு, காய்கறி. இதை தான் 3 வேளையும் சாப்பிடுவேன் நான். எப்படி சிக்கன் வேணும் எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இந்த பழைய படத்தில் மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் சாப்பிட்றது, இந்த முட்டை பாயில் பண்ணி சாப்பிட்றது. முட்டையை மிஸ் பண்ணிட்டு பாருங்க. முட்டை ஒரு 10 முட்டை, அது ஒரு ₹30. ஆனால் வீட்டில் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்களா இதுக்கெல்லாம்? இல்லையே, நான் எனக்கு வீட்டில் எல்லாம் நான் சப்போர்ட்லாம் இல்லை. ஸோ வாட் எவர் ஐ எம் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஓன் செல்ஃப். நான் 18 வயசுல வீட்டு விட்டு வெளியே போயிட்டேன். எங்கள் அம்மா அப்பா கூட இருக்க பிடிக்கும். சிப்ளிங்ஸ்? பிரதர். ஓகே. எல்டர் பிரதரா? ஆமாம். அவர் சொல்ல மாட்டாரா வழக்கமாக மாதிரி எல்டர் வர்சஸ் எங்க சண்டை, இல்லை அவங்க ஒரு கைடன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி? இல்லை, அவன் என் கூட இல்லை. அவன் கோயம்புத்தூரில் வந்து படிச்சுட்டு இருந்தான். ஸோ இந்த 200 கொடுத்தா எனக்கு இது கிடைக்கும். அது பெருசாலாம் இது பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள் போட்டு பெப்பர் போட்டு சிக்கனை பாயில் பண்ணி கொடுத்துருவாங்க. வெஜிடபிளையும் எப்படி பண்ணணும்னு தெரியாது, பாயில் பண்ணி கொடுத்துருவாங்க. போய் முட்டை பாயில் பண்ணி கொடுத்துருவாங்க. அது சாப்பிடும் போது கொமட்டும், பயங்கரமாக கொமட்டும், சாப்பிட முடியாது, கண்ணில் தண்ணி வரும். ஸோ நான் அப்படி சாப்பிட்டுட்டு இப்போது பேன் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது அது நல்லா இல்லைனாலும் அதை விட பெட்டராக இருக்குது. இப்பயும் சிக்கன் வந்து நம்ம அசிஸ்டன்ட் தான் பண்ணுவாப்புல எனக்கு வீட்டில். காய்கறியும் தீச்சிரும். அப்போயும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த கொமட்டி அழுதுகிட்டே சாப்பிட்டது கம்பேர் பண்ணும்போது anything is better than that. நான் சாப்பாடுல வந்து என்னைக்குமே வந்து டேஸ்ட் பார்க்கவே மாட்டேன். ரைட். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொல்லும் போது யூ ஹேட் அ வெரி கொஞ்சம் ரஃப்பான ஒரு பாஸ் தான் இருக்குது, ஒரு ரஃப்பான சைல்ட்ஹுட் தாண்டி வந்துட்டு. பட் அந்த டைமில் சுற்றி இப்போ அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய பாசம் ஒழுங்காக கிடைக்கிறது இப்படி இருக்கும்போது சமோட அந்த ஒரு ஏஞ்சலோ இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. ஒரு யார் அந்த டைமில் ஒரு அன்பு காட்டுறாங்களோ அவங்க தான் ஒரு தேவதையாக தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு அம்மா அப்பா காட்டாத ஒரு அன்பு கொடுத்தது யாரு? I had a girlfriend நான் ஸ்கூல் படிக்கும் போது. ஸ்கூல்லையா? ஓகே. ஸ்கூலில் நான் 12th படிக்கும் போது. சரி. And we mutually broke up and we still talk, we are still in touch. அதாவது ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ், லைக் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுவாங்க, நானும் விஷ் பண்ணுவேன். ஸோ we are still in a good term. அதை தாண்டி காலேஜ் படிக்கும் போது I really felt so hard in love. அவங்களும் வந்து சுச்சுவேஷன் கருதி, அதாவது என் வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி பார்த்தாங்க. என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணேன். அப்பா ஒரு பக்கம் மட்டை, அம்மா ஒரு பக்கம் சரக்கு, இன்னொரு ஃபேமிலி மெம்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரஜினி சார் சொல்லலை, எனக்கு அப்படியே தலையை சுத்திடுச்சுன்னு அந்த மாதிரி என்னடா வீடுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. அவளுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கும் போல் இருக்கு. ஷி கோஸ்டட் மீ. அது ரொம்ப என் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டே அதான். ஆக்சுவலாக என் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டு அதுதான். பிகாஸ் ஐ குடன்ட் ஃபிகர் அவுட் ஏன் விட்டு போனான்ட்டு. ரொம்ப நாள் யோசிச்சேன், காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். என்னோட செமஸ்டர்லாம் எழுதாமல் விட்டுட்டு அவள் காலேஜில் போயிட்டு எப்படியாச்சும் அவளை பார்க்க முடியாதான்னு நினச்சேன். இது வரைக்கும் அவளை பார்க்கல நான் நேரில். It took me some time to realize, okay, she left me just because of my family situation அப்படின்ட்டு. Then my journey started. I had that depression phase அந்த டைமில் வந்து காலேஜ் படிக்கும் போது. என்னால் நைட்லாம் தூங்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணேன்னா, I had some bad habits. அது என்ன ஹேபிட்னு சொல்ல விரும்பல, ஓகேவா? ஸோ நைட் 8 மணிக்கு ஆரம்பித்தா காலைல 8 மணி வரைக்கும் அந்த வேலை தான் நடக்கும். அப்புறம் பகலில் படுத்து நீங்கள் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. பகலில் படுத்து தூங்குவேன். இதே ஒரு 6 மாதம் போச்சு. என் கண்ணிலேருந்து தண்ணி தானாக ஊற்றும். நான் படுத்துட்டு இருப்பேன். அம்மா கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைன்னு அண்ணன் கேட்பான், எப்போ வருவான் ஊர்லேருந்து, என்ன ஆச்சுன்னு கேட்பான். ஒன் ஃபைன் ஐ டிசைட், ஓகே ஐ காட் நத்திங் டு லூஸ் பட் எவ்ரி திங் டு கெயின். இப்படியே இருந்து என்ன பண்ண போகிற? உனக்கு வந்து அவள் சொல்லலை ஏன் விட்டு போனேன்ட்டு.
ஒரு நாள் யூ ஷுட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் அண்ட் ஆஸ்க் அ கொஸ்டின் அட் தட் டைம் ஷி ஷுட் ஆன்சர். அதுக்காச்சும் நீ வந்து ஒரு லெவலுக்கு போகணும் லைஃப்பில், திஸ் நாட் கோன் ஹெல்ப் அப்படின்ட்டு அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு அந்த கெட்ட பழக்கத்தை பண்ணுற ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டையும் கட் பண்ணிட்டேன். நான் ஜிம்மு வீடு ஒரு நாளைக்கு நான் வந்து 9 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணேன். அது கேட்க வந்து சிரிப்பாங்க, ஒரு நாள் ஒருத்தர் எப்படி 9 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணு, ஒருத்தனுக்கு எவ்வளோ பெயின் இருந்தால் 9 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான். காலைல 5 மணிக்கு போவேன், 8 மணிக்கு ஜிம் முடிப்பேன், திருப்பி 11 மணிக்கு போவேன், 1 மணிக்கு முடிப்பேன், திருப்பி ஈவினிங் 6 மணிக்கு போவேன், 9 மணிக்கு முடிப்பேன். இன் பிட்வீன் எனக்கு ஃபுட்டே அந்த 1/4 கிலோ சிக்கனு, 10 முட்டை, அந்த காய்கறி, அம்மா ஒரு சப்பாத்தி. இதுதான். இப்படி தான் நான் ஜிம்மு சேர்ந்து 45 நாள். சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியுமா நீங்கள் இவ்வளோ அண்டர்கோ பண்ணுறீங்கன்னு? யாருக்கும் தெரியாது. நான் ஐம் நாட் தட் எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிற வந்து பர்சன் நான் கிடையாது. நான் இப்போ கூட அதை சொல்கிறேன்னா அது பெயின்ஃபுல்லாக சொல்கிறேன். இட் ஃபியூல்டு மீ. முட்டை, அம்மா ஹோட்டல் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு இருந்தா 45 நாள் எனக்கு வந்து 8 பேக்ஸ் வந்துச்சு. என் ஜிம்மில் பார்க்குற மாஸ்டர்லாம், டேய் என்ன ஃபேட் பர்னர் யூஸ் பண்ணுற, என்ன ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிற? இல்லை மாஸ்டர் நான் எதுவும் எடுக்கல. இல்லை போய் சொல்லாது, எங்களுக்கு தெரியாதா, இங்கே இவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ணுறான், உனக்கு மட்டும் எப்படி இப்படி வரணும்னா? மாஸ்டர் அது வாங்கலாம் காசு இல்லை நம்பல. சரி என்ன எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஏன் இப்படி ஒர்க் அவுட் பண்ண? இல்லை நான் மாடலிங் பண்ண போகிறேன் அப்படின்னு. யார் நீ? இதே லுக்கு தான் கொடுத்தாரு. இன்னும் அந்த ஜிம் அங்கே இருக்குது. ஸோ என் டேர்னிங் அந்த லைஃப்பில் வந்து அந்த ஏஞ்சல் வந்து எனக்கு சொல்ல போனால் அந்த பொண்ணு தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, ஷி இஸ் ஹாப்பி. இல்லை அவங்களால தான் லைக் ரைட். சரி, இப்போ உங்களுக்கு அது வின்னிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இவங்க முன்னாடி நான் வின் பண்ணி காட்டணும்னு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆரம்பிச்சது உங்கள் ஃபேமிலியிலேருந்தே நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திரும்ப ஒரு விஷயம் பண்ணணும்னு இருக்கும்ல, எங்கள் வீட்டில் எதுவுமே எனக்கு சுற்றி பண்ணலை, நான் திரும்ப எங்கள் அம்மா அப்பாவுக்கு பண்ணுறேன், அந்த ஒரு ஜோன் நீங்கள் வந்தீங்களா? இல்லை உங்கள் படங்கள்லாம் படம் நடிக்கும் போது இல்லை ஹீரோ பண்ணும் போது ஓடிட்டு செய்வோம் உங்கள் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா பார்த்தாங்களா? ஃபயர் பார்த்தாங்களா அம்மா அப்பா? இல்லை, அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஓகே. எப்போ? நான் எனக்கு மிஸ் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் இருந்துச்சு பிலிப்பைன்ஸில். அதுக்கு 1 வீக் முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் 2019. ஓகே. அப்போ வந்து நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து 1 மாதத்துலேயே வந்து இறந்துட்டாரு. எனக்கு வருத்தம் இருந்தது. எங்கள் அம்மா கிட்ட சொன்ன, அம்மா லோக்கல் சரக்கு அடிக்காதம்மா, நான் உனக்கு வீட்டில் வந்து ஃபாரின் சரக்கோட பார் செட்டப் பண்ணி தரேன், கூட்ட கேஸ் ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி. எதனால? வாட் ஆர் தே லைக் அடிக்ட் ஆகிட்டாங்களா? இல்லை அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர்? எவ்ரிபடி ஹேஸ் a problem. எனக்கு கேட்டால் இது வந்து இன்டிசிப்ளின் தான் சொல்லுவேன். ஒரு டிசிப்ளின் லைஃப்பில் வந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டிசிப்ளின். தே லேக் தட் டிசிப்ளின். சண்டை போட்டுப்பாங்களா 2 பேரும்? ரொம்ப ஒரு எதுக்கு சில்லி திங்ஸ்க்கு. ஸோ வாட் ஐ லேர்ன்ட் இஸ் எப்படி வந்து லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். பட் ஏன் வருத்தம் இருந்தது எனக்கு. நான் மிஸ்டர் இந்தியா வாங்கிட்டு வரும்போதும் எங்கள் அம்மா வந்து எதுவுமே சொல்லலை, அவங்களுக்கு தெரியல மிஸ்டர் இந்தியா என்னன்ட்டு. நான் பிக் பாஸ் போயிட்டு வரும்போது அம்மா இல்லை, நான் பிக் பாஸ் ஜெயிக்கும் போது என் ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிக் பாஸ் ஜெயிக்கும் போது ஃபேமிலியிலேருந்து ஸ்டேஜில் யாராவது ஏறுவாங்க. நான் அல்டிமேட் வின் பண்ண பார்த்தீங்களா, நான் மட்டும் தான் தனியாக இருந்தேன். எஸ். ஸோ அந்த வருத்தம் வந்து அப்பப்போ இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஆனால் டு பி ஆனஸ்ட் நான் நிறைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நான் சொல்கிறது ஒரு 90% பீப்புள் அதெல்லாம் ஒரு சேஞ்சே என் வாழ்க்கையில் உண்டாக்கல பிக் பாஸ். அது போனோம் உள்ளே இருந்தாங்க, இப்போ என்ன நான் திரும்ப பழைய நிலைமையில தானே இருக்கேன். நத்திங் சேஞ்சஸ். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்குச்சுல பிக் பாஸ்? கீழே ஒரு BMW கார் இருக்கே, இப்போ நான் போட்டிருக்க வாட்சு, சட்டை, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு முன்னாடி எனக்கு கேபில் போயிட்டு இருந்தேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் காரில் போகிறேன். அதுக்கு முன்னாடி மாடல் பாலான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வானவில் கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து என்னோட ஃபோட்டோவில் ஸ்பேம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, I was a model இல்லை மிஸ்டர் இந்தியா. ஐ ஹாவ் டு ஷூட் பிக்சர்ஸ் இன் அண்டர்வேர் அண்ட் ஆல். அந்த டைமில் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாரு, இன்ஸ்டாகிராமில் ஒரு பையன் வந்து அண்டர்வேரில் வந்து கல்வின் கிளை அண்டர்வேரில் ஃபோட்டோ போடுறது வந்து இட்ஸ் அ நியூ திங். ஓகே, பட் அது நான் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த பேஜண்ட். அப்போ வந்து ஸ்பேம் பண்ணிட்டு இருப்பான். நான் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் போயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய. இந்த மாதிரி ஆமாம், நீங்கள் டிஎம் ஓப்பன் பண்ணால் அங்கே வந்து டிக் பிக்சர் இருக்கும். கேட்கறதுலாம் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே அனுப்பிச்சிடுவாங்க. ஆமாம், காலங்காத்தால அதை பார்த்து இருந்துச்சு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும். யாரா நீங்கள்? எனக்கு அதுவே எல்லாரும் எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை விட இந்த பிரச்சனை பெருசாக தெரிஞ்சுது.
இப்பயும் அண்டர்கோ பண்றீங்களா இல்ல, அந்த இல்ல, பிரச்சனை? இல்ல. இப்ப இல்ல. அவங்க பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு பிக் பாஸ் நிஜமா சொல்றேன், ஐ ஸ்வேர். இன்னும் ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அப்புறம் பாலாக்கு ஒரு 60 வயசு ஆகும்போது ம். யூ ஆர் ரைட்டிங் ஆட்டோபயோகிராஃபி அபவுட் யுவர் செல்ஃப். வாட் யூ வுட் நேம் இட்? ப்ராடக்ட் ஆஃப் ஃபெயிலியர். பீயிங் சக்சஸ்ன்னு பிராக்கெட்ல போட்டீங்களா? இல்ல, ப்ராடக்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். ஓகே. See, I see myself as a product of failure தான். இங்க பாருங்க, 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல்ல ரேங்கே வாங்கினது இல்லை. ஓகேவா? ஃபெயில் ஆயிடுவீங்க. ஃபெயில் ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு see, I don't know, டெய்லி வீட்ல புக் எடுத்து படிக்கணும்னே எனக்கு தெரியாது. சொல்லவும் மாட்டாங்க வீட்லயும், சொல்லவும் கேட்க மாட்டாங்களா? எங்க வீட்லயும் தெரியாது. எங்க வீட்ல அப்பா அம்மா 2 பேருமே வந்து படிக்கல. அப்பா 8வது, அம்மா வந்து 4வது. ஸோ அவங்களுக்கு படிப்புனா என்னன்னு தெரியாது. ஸ்கூல்ல நம்மளுக்கு போனா நம்மளுக்கு வேற பிரச்சனை, வாயில ஸ்ப்ரிங்க மாட்டிட்டு. ஸோ நான் கிரவுண்ட்லேயே தான் இருப்பேன். ஐ டூ சக்சீட் பட் ஆஃப்டர் ஃபெயிலிங். இப்போ என் ஃபஸ்ட்டு படம் நல்லா போல, ஃபயர் 2வது படம் நல்லா போச்சு. ஃபஸ்ட்டு பிக் பாஸில் ரன்னர் அப், செகண்ட் பிக் பாஸில் வின்னரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு மிஸ்டர் இந்தியா, டைம்ஸ் ஆஃப் மிஸ்டர் இந்தியா போய் ஃபைனலிஸ்ட் ஆகிட்டு ஐ லாஸ்ட் இட். மிஸ்டர் இந்தியா பர்ஃபெக்ட் பாடி மட்டும் எனக்கு கொடுத்தாங்க. செகண்ட் மிஸ்டர் இந்தியா போகும்போது ஐ வான் த பேஜெண்ட். ஓகே ஓகே ஓகேவா? ஐ எம் வெரி ஹாப்பி டு லூஸ் பிகாஸ் ஐ நோ ஐ வில் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம். சூப்பர் ஸோ சூப்பர். தட்ஸ் வை ஐ வில் நேம் இட் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபெயிலியர். எனக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லவ், செகண்ட் லவ், ஐயோ அதை மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட லவ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. பட் ஆல் இட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் பாலா. தட் இஸ் நீங்கள் சொல்லும் போதே தெரியுது எவ்வளோ அந்த சொல்லுவாங்கல்ல, ஃபெயிலியர் இஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான முதல் படிக்கட்டு தோல்வி அதெல்லாம். பட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அந்த தோல்வின்ற படிக்கட்டை வச்சு பட் இப்போ உங்களுக்குன்னு ஒரு who else will teach you? இல்லை இப்போ வந்து பக்குவமாக வந்து இப்போ பாருங்களேன், இந்த மார்க் இருக்குல்ல, இந்த மார்க் வந்து நல்லா இருக்கா? இல்லையே, ஸ்கார் மாதிரி தான் இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, இட்ஸ் ஹாட்னா. ஹார்ட்டா? ஹாட் ஹார்ட். ஹாட். ஐயோ ஹாட் இல்லை, ஹாட். ஓகே ஓகே. யூ ஆர் லுக்கிங் ஹாட்னுவாங்களா, அந்த மாதிரி சொன்னான். மேபி எனக்கு என் கணக்கு தெரியல, ஆண் கணக்காதா? இல்ல, நான் கூட பாவம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு அப்போ வரைக்கும் எனக்கும் தெரியலங்க, சரிங்களா? எனக்கு வந்து அப்போ வரைக்கும் ஐ வாஸ் ஸோ இன்செக்யூர். இந்த ஸ்கார் என்னால. எப்போ இந்த பொண்ணு வந்து இட்ஸ் லுக்கிங் ஹார்டானால எனக்கு அப்போ இந்த அப்பத்துலேருந்து அன்னிலேருந்து இந்த ஸ்கார் இருக்கிறதே எனக்கு மறந்து போச்சு. நோட்டீஸ் பண்ணல, நீங்க சொல்றது பவர் ஆஃப் ஹர் வேர்ட். ஷி கேவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ். பட் இந்த ஸ்கார் எப்படி தெரியுமா வந்தது? நான் 12th வந்து படிச்சுட்டு இருக்கேன், கைடு வச்சு படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த புக்கை கிழிச்சு போட்டார். எனக்கும் வந்துச்சு. எஸ், ஐ ஹிட் மை டேட். நான் ஒட்டி படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி தோசை தவா எடுத்துகிட்டு வந்து அந்த தோசை சுடுவாங்கள்ல, தவா நாட் கரண்டி, அதை வச்சு அடிச்சிட்டாரு. ஆமாம், 8 தையல் எனக்கு இங்கே. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் நானே ஹாஸ்பிட்டல் போய் தையல் போட்டுக்கிட்டு 2 நாளுக்கு அப்புறம் போயிட்டு எக்ஸாம் எழுதுனா ஃபிசிக்ஸில் வந்து அவுட் ஆஃப் 150 நினைக்கிறேன், ப்ராக்டிக்கல் 50 மார்க்கு. அவுட் ஆஃப் ஐ ஸ்கோர் சம் அவுட் ஆஃப் 100 ஐ ஸ்கோர் 70. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் வந்து தடவி கொடுத்து டியூஷன் போடா, படிடா, லைஃப்பில் நல்லா வரணும்டா அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்பயுமே நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க, சரியாக படிக்கல, ஜஸ்ட் பாஸ் ஆகிறாங்க, இல்லை தேர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தேர் ஸ்டடீஸ். நம்மளுக்கு படிக்க வீட்டில் வந்து அலோவ் பண்ணுறதே பெரிய லக்ஸுரி. இப்போ ஏதாவது கஷ்டம் வருதுன்னா ஐ டோன்ட் ஃபீல் தட் ப்ராப்ளம் as a ப்ராப்ளம். அண்ட் திஸ் ஆட்டிடியூடு திமிருக்கெல்லாம் காரணம் வந்து ஐ டோன்ட் ஓ மை ஃபெயிலியர் டு எனிபடி. ஐ டோன்ட் ஓ மை சக்ஸஸ் டு எனிபடி எக்ஸப்ட் மை செல்ஃப். யார் என்ன நினைச்சான்னு நினைச்சிட்டு போறாங்க. சரி, இப்போ நீங்க இந்த ஃபயர் படம் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணாததுக்கு காரணம் நிறைய இருந்திருக்கலாம். மேபி எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த படத்தோட போஸ்டர்ஸா இருக்கட்டும், அந்த சாங்ஸா இருக்கட்டும், ஒரு மாதிரி ஏரேட்டடா இருக்கும் போல, ரொம்ப கிளாமரா இருக்கும் போல, படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு அப்பீல் கொடுத்தாங்க. இல்லை, எனக்கு வந்து அந்த ஏரேட்டட் படம்ன்ற டாக்கு தான் எனக்கு தேவைப்படுது சொல்ல போனா. நல்ல படம் இது வாங்க மெசேஜ் சொல்றோம்னா குடும்பங்களுக்கு யாரும் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா we didn't have enough budget to promote the movie. So we used the A-rated content as a clickbait. யாராச்சும் ரொம்ப திட்டினாங்களா உங்களை படம் படம் பார்த்துற பிறகு கூட, ஏன் நீ இதில் நடிச்ச, ஏன் இப்படி பண்ணு? நம்ம நடிப்போனே வந்து வெளியே தெரியாதுங்க. இப்போ அது தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் ஃபயர் நான் கம்மிட் ஆகும் போது ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு தெரியும் இது வந்து தட்ஸ் கோனா பிரிங் அ கான்ட்ரவர்சின்ட்டு. உங்களுக்கு புரியுதா? ஆப்வியஸ்லி தட்ஸ் கோனா பிரிங் அ கான்ட்ரவர்சி. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது, ஏன்னா பிக் பாஸ் பாலாலேருந்து ஆக்டர் பாலான்னு கூப்பிட்டா எனக்கு போதும். அந்த இடத்துல ஐ எம் வெரி ஹாப்பி, சீரியஸ்லி. தட் வாஸ் மை அல்டிமேட் கோல்.
ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, அந்த பிக் பாஸ் பாலான்ற ட்ராக் வந்து இட்ஸ் அ வெரி நைஸ் டேக், தட் கேம் மை ஐடென்டிட்டி, எல்லாமே ஓகே, ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஆனால் சினிமான்னு வரும்போது இப்போ எப்படி வந்து கவின் பிரதரை வந்து ஆக்டர் கவின் கூப்பிட்றாங்களோ, ஹரிஷ் கல்யாண் பிரதர் எப்படி ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் கூப்பிட்றாங்களோ, அந்த மாதிரி என்னை ஆக்டர் பாலான்னு கூப்பிடணும்னு வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. அதை ஃபயர் மூலியமா ட்ரை டு அட்டைன் இட். நிறைய பேர் உங்களை ஸ்டேஜில் ரொம்ப ஆச்சரியப்படுத்துனா என்ன ஒரு ஈஸியாக சம்பளத்தை பேசுறாரு, என் சம்பளம் உன் சம்பளம் இவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு படம் ஹிட் ஆகுது, அடுத்து ஒரு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் சொல்றாங்க. ஸோ வை டு யூ வாண்ட் டு டெல், வெளியில ஏன் சொல்லணும்ன்ற ஒரு ஆசைப்படுறீங்க? இது நம்ம யதார்த்தமா இருந்துட்டு போயிடுவோமே பிரதர். அது இப்போ நான் வந்து அதை சொல்லக்கூடாது இது சொல்லக்கூடாதுன்னு யாரு ரூல் செட் பண்றா? இப்போ நான் என் சேலரியை சொல்றதுனால நான் மட்டும் தான் அஃபெக்ட் ஆக போறேன். இப்போ என்னை யாராவது படத்துல கமிட் பண்ணணும்னு நினைச்சிருக்கவங்க வந்து அதை கமிட் பண்ணாம போயிருப்பாங்க. என்னோட எவ்வளோ சொல்றான்ட்டு. சொன்னீங்க நீங்க தெரிஞ்சுக்கலாமா? 45 சொன்னேன் ஃபார் ரன்னர். ஃபார் ஆஃப்டர் ஃபயர். ஓகே, ஆஃப்டர் ஃபயருக்கு எவ்வளோ உங்க சேலரி வாங்குனீங்க? ஃபயர் கம்மி தானே, அந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேனே 15ன்ட்டு. ஓகே. ஒரு பெரிய ப்ரொடியூசர், இன்னொரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கேட்டேன், என்ன தம்பி சேலரிலாம் அப்படி சொல்ற அப்படின்னு. நான் சொன்னது வந்து சீன் போடுறதுக்கோ இதுக்கோ கிடையாது, கேட்குறவங்களுக்கு கேட்கணும்னு சொன்னேன் அப்படின்ட்டு. அந்த கேட்குறவங்க என்ன வேணா நினச்சிக்கோங்க, யாரு அது நீங்கள் என்ன வேணா நினச்சிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ ஜஸ்ட் டூ சே வாட் மை ஹார்ட் சேஸ். என்ன பெருசா பின்வேலைகள் வந்துட போகுது, நல்ல 2-3 படம் ஆப்பர்ச்சுனிட்டி போகுது. இதை நான் சொல்லாம இருந்தா மட்டும் அந்த 2-3 பேர் தேடி வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறாங்களா? இல்ல சரி, இப்போ எப்படி இருக்கு சப்போர்ட், எந்த அளவுக்கு இருக்கு? மேபி ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது, யாரும் சப்போர்ட் பண்ணல இண்டஸ்ட்ரியில. இல்ல அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்துட்டு யாரும் கால் பண்ணாரு? ஏன்னா வழக்கமாக பேர் சொல்லுவாங்களே, படம் பார்த்துட்டு இவர் கால் பண்ணாரு, அவருக்கு கால் பண்ணாரு. நிறைய பேர் எனக்கு பாராட்டினாங்க. நிஜமா ஒரு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு கால். பரவாயில்ல, இவங்க இவ்வளோ கால் பண்ணி சொல்றாங்களே, ரெகனைஸ் பண்றாங்க. நேர்ல பார்க்கும்போது சொன்னாங்க, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குலாம் யாரும் கால் பண்ணி சொல்லல, யாருமே கால் பண்ணல. ஓகே. நேர்ல பார்க்கும்போது வந்து சொன்னாங்க நிறைய பேர். டிஆர் சார்லாம் பாராட்டி இருந்தாரு என்னோட ஆக்டிங், அதுவே போதும். ஓகே. நான் உலக சாதனையாங்க பண்ணேன். இல்ல கேட்குறேன், சில பேர் பண்றாங்கல்லங்க, அதுக்காக கேட்குறேன். இல்ல ரன்னருக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ரன்னருக்கு கால் பண்ணா I'll be very happy. இந்த படம் நடிச்சதே கான்ட்ரவர்சிக்காக தானே. ஏதோ ஒன்று பண்றேன் என் படத்தை வந்து 2K கிட்ஸ் எல்லாம் வந்து காஜின்றாங்கன்னு வந்து என்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டருக்கு சொல்றாரு. அவர் வந்து யார் சொல்றான்னு கேட்டா 90s கிட்ஸ் சொல்றாங்கன்னு சொல்றாரு. அப்படியாங்க, மேபி இருக்கலாங்க, நம்மளுக்கு என்ன தெரியும், எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரிபடி இஸ் பில்ட் டிஃப்ரெண்ட், வி கேனாட் ஜென்ரலைஸ் இட். நான் அப்படி சொல்லிட்டு போய்க்கலாம். சரிங்க, யாரு காஜி, 2K கிட்ஸ்லாம் தெளிவாக தாங்க இருக்காங்க, நாங்கள் சன்னி லியோன்னா நீங்கள் ஷக்கீலான்னு சொன்னாதான் இட் வில் ஹேவ் ரீச் என்னும் போது ஐ ஹேவ் டு டாக் லைக் தட். அதான் எதார்த்தம். அது வந்து நம்ம வந்து பேசும்போது யூ ஷுட் ஹேவ் தட் சுச்சுவேஷனல் அவேர்னஸ். இப்போ நான் வந்து நல்ல புள்ள மாதிரி பொட்டு வச்சுட்டு பேசினா who will promote the movie? ரியலி அதுதான் நடந்தது. ஐ டிட் மை பெஸ்ட் டு ஒரு கண்டென்ட் நல்லா இருக்க பட்சத்தில் யூ டூ வாட் எவர் இட் டேக்ஸ் டு help that content. MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி.